திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்கள் வேலை தேடின்னு இருக்கிற நபரா, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ, லேடிஸா, இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா, உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இது மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். ஜஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம். யாரையும் சேர்க்கணும் இல்லை எதனா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், உங்களோட குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மஷ்ரூம் கேப்சிகம் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். வெறும் மஷ்ரூம் வச்சு ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இப்படி பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன். அடுத்து இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும், அந்தளவுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. 1 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூமை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. 2 3 நிமிஷம் போல் நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா மஷ்ரூம் இந்த அளவுக்கு நல்லா குக் ஆயிரும். இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம குடைமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குடைமிளகாய் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 2 நிமிஷம் போல குக் பண்ணாலே போதும். இப்போ 2 நிமிஷம் போல குக் பண்ணிருக்கேன். இந்த அளவுக்கு நல்லாவே குக் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை வடிச்சு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். சூடோட போட்டிங்க அப்படின்னா ரைஸ் ஃபுல்லாகவே உடஞ்சிரும். நல்லா ஆற வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி ஆட் பண்ணிக்கங்க. இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சு கீழே இருந்து மேலே நல்லா மிக்ஸ் பண்ணணும். சாதம் உடையாமல் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நல்லா ரைஸ் கூட மிக்ஸ் ஆகணும், அதுக்காக நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு பாஸ்மதி அரிசியில் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் சாப்பாடு அரிசியில் பண்ணால் கூட டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். சாதம் உடையாமல் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலை சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு மஷ்ரூம் கேப்சிகம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி. இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.